வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பனிவரகு வெண்பொங்கல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப்பு போல் பனிவரகு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப்பில் தான் நம்ம பாசிப்பருப்பு அளந்துக்கணும். பனிவரகு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் வரகை விட. 1/2 கப்பு பாசிப்பருப்பு. இதை ரெண்டையும் நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துடலாம். அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றணும். எந்த கப்பில் பனிவரகு அளந்தோமோ அதே கப்பில் 5 கப்பு தண்ணி ஊற்றணும். இஞ்சி வந்து கொஞ்சமாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இப்போ அது ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு குக்கர் நல்லா மூடி வச்சிடலாம். அது ஒரு 3 விசில் போல் அடிக்கட்டும். குக்கரை நான் ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர் எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் பொங்கல் எவ்வளோ நல்லா சூப்பராக வெந்திருக்குன்னு. பார்க்க கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆறுனதுக்கப்புறம் அந்த பொங்கல் நார்மல் ஆயிரும். இப்போ பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் கூட போதும் மிளகு. அது பொரியட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம், அதுவும் பொரியட்டும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 15 போல் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம தாளித்ததை அந்த பனிவரகு வெண்பொங்கலில் கொட்டிடலாம். அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணிட்டோன்னு பாருங்கள். நம்மளோட வெண்பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.